புதுச்சேரி பாண்டி மெரினாவின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிக்கடி மின்தடையை கண்டித்து ஜிப்மர் இயக்குநர் வீட்டை ஊழியர் குடியிருப்பு மக்கள் நள்ளிரவில் முற்றுகை. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பொதுநல இயக்கங்கள் கடைக்கடையாக ஏறி பிச்சை எடுத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுவையில் 6 பேரிடம் 7.30 லட்சம் மோசடி, சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி பாண்டி மெரினாவின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாண்டி மெரினாவிற்கு அனுமதிக்கப்பட்ட இடத்தை மீறி சதுப்பு நில காடுகளை ஆக்கிரமிக்கும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்தும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் பாண்டி மெரினாவின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகத்தை கண்டித்தும், அரசு இடத்தை அபகரித்து மீனவர் வாழ்வாதாரத்தை பறிக்கப்படுவதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் மீனவ மக்களின் படகுகள் மற்றும் வலைகளை அமைப்பதற்கு இடத்தை கொடுக்காமல் பாண்டி மெரினா நிர்வாகம் கடற்கரை ஆக்கிரமிப்பு செய்கிறது. இதனை அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளும் தடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மீனவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டார். மேலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து தார் பாய்களை கொண்டு சாலையில் அமர முயன்ற போது காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா மீனவ பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பெண்கள் பேச்சுவார்த்தை ஏற்க மறுத்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சாலையில் அமர முயன்ற போது காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா தலைமையிலான போலீசார் தார் பாய்களை பிடித்து எடுத்து செல்ல முயன்றனர். அப்பொழுது கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக அவ்வழியாக பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற பெற்றோர்களும், மதிய உணவு கொடுக்க சென்ற பெற்றோர்களும் செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி திரும்பி சென்றனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டத்தின் போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் போராட்டத்தில் ஈடுபட்டவர் மீது திடீரென மோதினார். அப்போது அவரை போராட்டத்தில் இருந்தவர்கள் சாலையில் துரத்தி சென்று கடுமையான தாக்குதல் போராட்டத்தில் சிறிது நேரம் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடிக்கடி மின்தடையை கண்டித்து ஜிப்மர் இயக்குநர் வீட்டை ஊழியர் குடியிருப்பு மக்கள் நள்ளிரவில் முற்றுகை. புதுச்சேரி கோரிமேட்டில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. ஜிப்மரில் பணியாற்றும் ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரையிலான பல்வேறு பிரிவுகளில் ஜிப்மர் வளாகத்தில் குடியிருப்புகள் உள்ளன. இங்கு 1200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இரவில் குடியிருப்புகளில் திடீர் மின்தடை ஏற்பட்டு வருகிறது.
இதனால் ஊழியர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அதேபோல் நேற்று இரவு 8:15 மணிக்கும் மீண்டும் மின்தடை ஏற்பட்டது. மின்சாரம் வராததால் குடியிருப்புகளில் வசிக்கும் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஜிப்மர் வளாகத்தில் உள்ள இயக்குநரின் வீட்டை நள்ளிரவில் முற்றுகையிட்டனர். மின்தடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இயக்குநரிடம் இருந்து எந்தவித உறுதியான பதிலும் இல்லாததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில், கடந்த 6 மாதமாகவே மின்தடை பிரச்சினை நீடித்து வருகிறது. இது பற்றி இயக்குநரிடம் முறையிட்டும் இரவு நேரம் காலையில் வாருங்கள் என கூறி தட்டி கழிக்கிறார். மின்தடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு இல்லை. இன்றிரவும் மின்தடை ஏற்பட்டது. மின்சாரம் இல்லாமல் இரவு நேரம் ரொம்பவும் பாதிக்கப்படுகிறோம். வசதி படைத்த அதிகாரிகள், டாக்டர்கள் தங்களது வீடுகளில் இன்வெர்டர் வைத்துள்ளனர். இடைமட்ட கடைமட்ட ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என வேதனையுடன் கூறினார். இதற்கிடையே 11:30 மணிக்கு மின்சாரம் வந்தது. இருப்பினும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தகவல் அறிந்து கோரிமேடு SI ரமேஷ் தலைமையிலான போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பொதுநல இயக்கங்கள் கடைக்கடையாக ஏறி பிச்சை எடுத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாவதை திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக குடுமை சமூகங்கள் இயக்கம் சார்பில் இன்று வில்லியனூர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க தலைவர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு கடைக்கடையாக ஏறி பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerunjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் இருந்து மாலையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காமராஜர் சாலை வழியாக ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 45 அடி ரோடு சிக்னலில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி ஆட்டோ மாணவர்களுடன் கவிழ்ந்தது. இதில் மாணவர்களுக்கு லேசான காயங்களுடன் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனுடைய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. புதுவையில் 6 பேரிடம் 7.30 லட்சம் மோசடி, சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுவை பகுதியில் 6 பேர் ரூபாய் 7.30 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருமார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆதித்யா என்பவரிடம் ஒருவர் போன் செய்து தங்கள் பெயரில் சைபர் கிரைமில் வழக்கு பதிந்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஸ்கைப் வீடியோ அழைப்பு மூலம் விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறியிருக்கிறார். இதையடுத்து அவரும் வீடியோ அழைப்பு மூலம் ஆஜராகும் போது அவரது ஆதார் விவரங்களை காவல்துறை அதிகாரிகள் போல் வேடமிட்டிருந்த நபர் கேட்டு பெற்றுள்ளார். பிறகு ஆதித்யா ரூபாய் 5.59 லட்சத்தை மோசடி கும்பலுக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தேசிங்கு என்பவருக்கும் ரூபாய் 75,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மேலும் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வகுமார் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியுள்ளார்.
இதை நம்பி தெய்வக்குமார் விண்ணப்பித்துள்ளார். அப்போது அந்த மர்ம நபர் கடன் தொகை பெற செயலாக்க கட்டணம் செலுத்துமாறு கூறியிருக்கிறார். இதை நம்பி தெய்வக்குமார் ரூபாய் 40,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்து உள்ளார். தொடர்ந்து சிவேஸ்வரன் என்பவர் ரூபாய் 28,000, முத்துக்குமரன் என்பவர் 17,000 மற்றும் ஸ்ரீதர் ரூபாய் 16,000 என மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 7.30 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாசநாதன் இன்று பழைய துறைமுக வளாகம், புதிய துறைமுகம் ஆகியவற்றை பார்வையிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள், அரசு செயலர் நெடுஞ்செழியன், துறைமுகத்துறை இயக்குனர் திரு முகமது மன்சூர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அண்மையில் இடிந்து விழுந்த பழைய துறைமுக பாலத்தை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் அதனை புனரமைப்பதற்கான திட்டம் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து படகு மூலம் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தை அடைந்த துணைநிலை ஆளுநர் அங்கு படகுகள் நிறுத்துமிடம் மற்றும் முகத்வாரத்தை பார்வையிட்டார். துறைமுகம் ஆழப்படுத்தும் பணிகள் மற்றும் படகு போக்குவரத்து குறித்தும் விசாரித்து அறிந்தார். சட்டமன்ற உறுப்பினர் திரு தட்சிணாமூர்த்தி என்ற பாஸ்கர், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் திரு முகமது இஸ்மாயில், மீனவர் அமைப்பினர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி பாண்டி மெரினாவின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிக்கடி மின்தடையை கண்டித்து ஜிப்மர் இயக்குனர் வீட்டை ஊழியர் குடியிருப்பு மக்கள் நள்ளிரவில் முற்றுகை. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பொதுநல இயக்கங்கள் கடைக்கடையாக ஏறி பிச்சை எடுத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுவையில் 6 பேரிடம் 7.30 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை.